அப்படியா? இந்த தினம் நமக்கே வெற்றி. வெற்றியா? ஆமா. ஆகட்டும் மாமா. பாடி விடாரம் பார்த்து சொல்லலாம். புறப்படுங்க புறப்படுங்க. எனக்கு இருந்தது ஏகபுத்திரன், அவனோ இறந்து விட்டான். இனிமேல் என்னுடைய குழந்தை இல்லாத இந்த உலகத்திலே நான் வாழப் போவது கிடையாது. இதோ இருக்கக்கூடிய இந்த அக்னியிலே விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். அறிவோம் பார்க்கிறீங்களா? இல்லையா? யாரோ ஒருவர் அக்னியை வளர்த்தி அதை விழுபாக்கிறார். அந்த ஆளுக்கு என்ன கஷ்டமோ அவர் சாக போறாரு. நீ ஏன் தடுக்க போற? ஒருவர் சாவதை நம்ம கண் முன்னாடி பார்க்கலாமா? அடடே வேண்டாம் மாமா. அதனால நானே தேடி தடுத்து நிறுத்துகிறேன். ஐயா கோவிந்தா, ஐயா என்ன ஆச்சு? என்ன நடந்தது? நீங்கள் யார் ஐயா? நான் தான் அர்ஜுனன். அர்ஜுனனா? ஐயா, எனக்கோ இருந்தது ஒரே ஒரு குழந்தை, ஆண்மகன். அப்படியா? அவனோ இறந்து விட்டான். ஆகையால் இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று அக்னியை வளர்த்து இந்த அக்னியிலே விழுந்து விடாம் என் உயிரை போட்டு விடலாம் என்று வருகிறேன். ஐயா, பிள்ளை இறந்து விட்டால் தந்தை இறக்க வேண்டுமா? வேண்டாம் ஐயா, கிடையாது. இருந்து விடுங்கள். என்னுடைய மகன் இல்லாத இந்த உலகத்திலே நான் இருக்க போவதில்லை. இப்பொழுது ஐயா வேண்டாம். மகன் இல்லை என்றால் தந்தையான உங்களோடு இருக்க வேண்டும் அல்லவா? இதை நினைத்து நீங்களே இருந்து விட்டால் எப்படி? சரி, நான் ஒண்ணு கேட்கின்றேன். சொல்லுங்கள். உங்களுக்கோ ஒரு பிள்ளை இருந்து என்னை போல் அந்த பிள்ளை ஆனவன் இறந்து விட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா? ஐயா மாமா, இது தேவையா உனக்கு? நான் போக வேணாம். அந்த ஆள் சாகத்தையா? நான் அக்னியில வேண்டாம் பிராமணரே. அந்த ஆளனை தடுக்க உனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அண்ணவன் இறந்து விட்டால் நீங்கள் இருக்க மாட்டேன்னு என்ன உறுதியில் கேட்கிறார். அப்படியா? ஐயா பிராமணரே, நிச்சயமாக சொல்லுகிறேன், என்னுடைய மகன் இருந்தாலும் நான் நிச்சயமாக இறக்க மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இதற்கு சாட்சியார் பகவான் மாமா இருக்கிறார். இவர் செய்த சத்தியத்தினாலும் சாட்சியாக உன்னை வைத்ததாலும் என் மகனுடைய சோகத்தை, புத்திர சோகத்தை தாங்கி இந்த அக்னியில இறங்காமல் நான் சரி போயிட்டு வா. சரி வா போகலாம். புறப்படுங்க புறப்படுங்க புறப்படுங்க. மாமா மைத்துனா, என்ன உன்னுடைய தங்கையின் குரல் கேட்கிறது? இல்லையா, எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது. ஏதோ உள்ள அழுகுரல் கேட்குது. மைத்துனா, பாடி கூடாரத்திலே வந்து வார்க்கும் அளவிலே தங்கையினுடைய குரல் கேட்கிறது. அப்படி என்றால் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இருந்தவன் யார் என்று பார்க்கலாமா? புறப்படுங்கள். மகாதேவரே
வைத்தது இதோ பார்த்தீங்களா, கரவராக சிறவராக துண்டித்து விட்டு இருக்கிறாங்க மாமா. மைத்துனா, ஐயோ உன்னுடைய மகன் இறந்து விட்டாய் என்று அழுகிறாய். என்னுடைய மருமகன் இறந்து விட்டானே. என்னுடைய மகள் மாங்கல்யம் இழக்கப் போகிறாள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகள் இப்போது நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் ஐயா. எனக்கு மட்டும் அந்த சோகம் இல்லையா மாமா? என்னுடைய மகனை சென்ற பிறகு நான் ஏன் உயிரில் இருக்க வேண்டும்? இதோ பாருங்கள், அக்னியை வளர்த்து என்னுடைய உயிரை நான் போக்கிக் கொள்கிறேன். என்னுடைய மகனையா இறந்து விட்டார் என்றால் நான் ஏன் இருக்க வேண்டும்? இதோ நானும் இந்த அக்னியில இறங்கி என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். மாமா, இதோ பாருங்கள். ஹரி கோவிந்தா, என்ன செய்கின்றீர்கள்? ஐயா பிராமணரே, என்னுடைய மகனை இறந்து விட்டார். நான் ஏன் இருக்கிறேன் இந்த உலகத்தில்? என்னுடைய பிள்ளை இருந்துவிட்டான், அக்னியிலே விழப் போகிறேன் என்று அதைதானே நான் சொல்கிறேன். உன் பிள்ளை இருந்துவிட்டான், அக்னியிலே இறங்கப் போகிறேன் என்று தெரிவிக்கின்றாயே. அக்னியை சொல்லானது இப்படிதான் இருக்குமா? நான் உங்களை எப்பொழுது பார்த்தேன்? நேரத்துக்கு முன்பாக ஒரு அக்னி வளர்ச்சி ஒரு யார் சாட்சி? உன்னதாயா சற்று முன்பாக அண்ணனுடைய மகன் இறந்து விட்டான் என்று அக்கினியை வளர்த்து அதிலே உயிர்நீத்தம் செய்ய துணிந்தார். நீ வேண்டாம் என்று தடுத்தாய். நீயோ மகன் இறந்து விட்டால் தந்தையும் இருக்க வேண்டும் என்று எந்த கணித நூலிலே எழுதியிருக்க வேண்டும் நீதானே கேட்ட. அதுதான் தான் சொல்றாரு. அண்ணனருக்கு ஒரு பேச்சு, சத்திரியருக்கு ஒரு பேச்சு. அப்படி என்றால் நீங்க யார்? இல்ல, நான் உன் சொல்றேன். உன்னுடைய மகனும் இருந்து விட்டான், என்னுடைய மகனும் இருந்து விட்டான். ரெண்டு பேருமே இருங்களா? அப்படியே செய்யலாமா? இரண்டு பேர்களாமா? அப்படியே ஆகட்டும், வாருங்கள். இரண்டு பேரும் இருவரும் அக்னியிலே இறங்கலாம் என்று பார்த்தால் வைக்க முடியவில்லையே. என்னால் ஒரு பாதத்தையும் வைக்க முடியவில்லை. என்ன நடந்தது? உங்களுக்கு என் மீது சந்தேகம் வருதா? சரி, நான் முன்ன நிக்கிறேன். நீங்க இருவரும் என்ன தள்ளுங்க. மறுபடியும் வைக்க முடியவில்லையே. யாருடைய சூழ்ச்சியாக இருக்கும்? அர்ஜுனா, மாமா, வந்துகிற ஆளு யாருன்னு பார். யார் இவர்? பிராமணர் தானே இவர்? பிராமணர் அல்ல. அண்ணா, உன்னுடைய தந்தை தேவேந்திரன் தான். நான் அப்பா, நீங்களா வந்திருக்கின்றீர்கள்? என் பிள்ளையை காப்பாற்ற, உன்னை காப்பாற்ற தான் வந்தேன். ஏன்னா பிள்ளை இறந்து விட்டானே என்று அக்னியிலே விழப் போகின்றாயே. நீ செய்த சத்தியம் எல்லாம் இருக்கிறதே, எப்படி நிறைவேற்ற போகிறாய்? ஆகையால் தர்மம் தழைக்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும், துரியன் இந்த உலகத்திலே சாக வேண்டும். ஆகையினால் பிள்ளை போன புத்திர சோகத்தை விடு. உன் பிள்ளையை சாகடித்தான் அல்லவா? ஆமாம். யார் அவன் சிரத்தை அறுத்தது தெரியுமா? அப்படியா? உன்னுடைய மகனை கொன்றவனோ செய்தியவன். அவனை தேடி கொன்றுவிட்டு உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிக்குமா? நீங்கள் சென்று வாருங்கள். அம்மா, என்னுடைய மகனை கொண்ட சைந்தவன் எங்கே? சுற்றி சுற்றி தேடுகிறேன், எங்குமே காணவில்லையே. அவனை கொள்வேன் என்று பார்த்தால் பொழுது மறந்து விட்டது. அண்ணவனை கொள்வேன் என்று சபதம் ஏற்றாய். ஆமாம். தேடி பார்த்தாய், கிடைக்கவில்லை. பொழுது அஸ்தமாக போகிறது. அதனால அகிலில் விழுந்து பார்க்க போறியா? என்னுடைய சபதம் நிறைவேறாக போகிறது. இதை பாருங்க, நான் இறந்து விடுகிறேன். மாமா, இன்று 16 சண்டைகளே அர்ஜுனன் தன் மகன் அபிமன்யை கொன்றவன் சாய்ந்தவன் என்று தெரிந்து என்னை கொல்ல வேண்டும் என்று சபதமிட்டான். அதை அறிந்து என்னை மறைக்க வேண்டும் என்று பாதாள வரை பள்ளம் எடுத்து மூடு மாலை போட்டு மூடி வைத்திருக்கின்றேன். சபதம் ஆகையால் அர்ஜுனன் மாறா போகின்றேன். இந்த காட்சியை நான் கண்ணுற பார்க்க வேண்டும். வெளியே புறப்படு. மகனை கொல்லவனை எவ்வளவு பொழுது கொல்லுவாய்? மாமா, கடை அளவு
பொழுது மறந்து விட்டதே மாமா. நானோ கதிரவனை என்னுடைய சக்கராயுதத்தில் நான் மறுத்து வைத்திருக்கிறேன். அப்படியா? இதோ சக்கரம் விளங்குகிறது, பொழுதோ புலப்படுகிறது. ஆனால் இன்னுடைய சிரத்தை அறுக்கும் போது அன்னுடைய தந்தையானவர் அண்ணன் மகனுக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சிரமானது அன்னுடைய தந்தையின் காலத்திலே போய் விழ வேண்டும். ஒரே பானத்தினால் செய்ய வேண்டும். அப்படியா? சீக்கிரமா அவனுடைய சபதத்தை நிறைவேற்றியா? அந்த கண்ணன் கபடனாகி விட்டான். அங்கே போய்விட்டது என்று வெளியே வந்தால் இன்னும் ஓர் முகத்த நாயகன் சூரிய வெளிச்சம் இருக்கிறது. அர்ஜுனன் வெளியே எடுத்து பாலம் தருகின்றான். நமக்கே வெற்றியாக இருக்கிறது. ஆனால் சபையோர்களே, அபிமன்னன் சொண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோடு முடிவடைகிறது.